கர்த்தருடைய நாமம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஓய்நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைய செய்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் அனைவரும் தலைதாழ்ச்சி ஜெபிப்போம். இனங்கா சிங்காசனத்தில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கும் நல்ல ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஓய்நாள் முழுவதிலும் நாங்கள் கை கொண்ட ஒவ்வொரு ஆராதனைகளிலும் நீங்கள் எங்களோடு இருந்தீங்க. உம்முடைய சத்தத்தை கேட்க கிருபை செய்தீருங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் உம்முடைய சந்ததி எது என்ற தலைப்பின் கீழாக ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை இல்லாமல் என்னுடைய வார்த்தைகளை மறைத்து, என்னை முற்றிலுமாக மறைத்து உம்முடைய வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சத்தியத்தையும் உம்முடைய குரலையும் நாங்கள் கேட்கவும், நீங்கள் இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு என்ன போதிக்க விரும்புகிறீரோ அதை நாங்கள் கேட்கவும், எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசிக்கவும், பலரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கும் எங்களை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். சரி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பானது தேவனுடைய சந்ததி எது, விச் இஸ் த லார்ட்ஸ் ஜென்ரேஷன் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கி செய்தியை பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த உலகத்தில் சந்ததியின் தேவை ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த ராஜாக்களுடைய காலகட்டத்தில் தனக்கான ஒரு சந்ததி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாக்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருப்பாங்க. அதே போல் இந்த உலகத்தில் ஒரு சரித்திரத்தில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ரொம்ப சீரும் சிறப்புமாக ராஜ்யபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் இவருக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. என்னென்னா, அவருக்கு ஒரு மகன் இல்லை, அந்த நாட்டை வழிநடத்துவதற்கு ஒரு இளவரசன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருந்தார். நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. 10 வருடங்கள் 15 வருடங்கள் அவருக்கு ஒரு குழந்தையுமே இல்லை. ரொம்ப சோர்ந்து போயிருந்தார். ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. பிறந்த உடனேயே அது ஒரு பெரிய திருவிழாவாக அவர் கொண்டாடினார் என்பதை நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடியும். இது நான் சொல்கிற இந்த ராஜாவினுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நீங்கள் சரித்திரத்தில் எந்த ராஜாக்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், ஒரு அன்பான ஒரு சாதவான ராஜாவாக இருந்தாலும் சரி தான், ரொம்ப கொடூரமான எல்லாரையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு ராஜாவாக இருந்தாலும் சரி தான், எல்லாருமே தனக்கான ஒரு சந்ததி வேணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, உலக பிரகாரமாக அந்த ராஜாக்கள் ஆசைப்படுவது 2 காரியங்களுக்காக. முதலாவது காரியம், அவங்களுடைய பெருமை பல நாட்களுக்கு மக்களால் பேசப்பட வேண்டும் என்பது முதல் காரியமாக இருக்கும். இன்னொரு காரியம், ஏன் ராஜாக்கள் தங்களுக்கு ஒரு சந்ததி வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய சந்ததியில் என்னுடைய குமாரர்களில் நல்லவங்க வந்தாலும் சரி, கெட்டவங்க வந்தாலும் சரி, இந்த நாட்டினுடைய ராஜ்யபாரம் என்னுடைய குடும்பத்திலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாக்கள் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஒன்று, அவங்களுடைய பெருமை, அவங்களுடைய புகழ் எல்லா நாட்களிலும் பேசப்படணும் என்பதற்காகவும், இன்னொன்று அவங்களுடைய குடும்பம் தான் அந்த ராஜ்யத்தை, அந்த நாட்டை ஆட்சி செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்கும். இது உலக பிரகாரமான சந்ததியினுடைய தேவையாக இருக்கிறது அந்த ராஜாக்கள் மத்தியில். தேவனுக்கு ஏன் ஒரு சந்ததி வேணும் அப்படின்னு நம்ம வேதாகமத்தை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா தேவன் அவர் ஒரு வல்லமையான தேவன், இந்த உலகத்தையே அண்டை சராசரத்தை படைத்தவர். அவருக்கு ஒரு சந்ததி வேணுமா அப்படின்னு சொன்னால், நம்ம வாசிப்போம் சங்கீதம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 மற்றும் 31. நம்ம இன்னைக்குடைய அந்த பைபிள் ரீடிங்லேயே நம்ம படித்தோம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 மற்றும் 32. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஸோ தேவனுக்கு ஒரு சந்ததி வேணும். அந்த சந்ததியினுடைய பர்பஸ் என்ன, எதுக்காக அந்த சந்ததி வேணும், அந்த சந்ததியினுடைய தேவை என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற சந்ததிக்கு அவங்க அறிவிப்பாங்களாம். இனிமேட்டு இந்த உலகத்தில் பிறக்கப் போகிற பல பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தை யார் படைச்சா, நம்ம பாவத்திலிருந்து மீட்டவர் யார் போன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அடுத்த சந்ததிக்கு அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஆண்டவருடைய சந்ததி வேணும். ஆண்டவருடைய சந்ததி தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சந்ததிக்கும் தேவனுடைய புகழை பறைசாற்றும். அதன் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா சந்ததியினரும் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் கூறுகிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். உலக பிரகாரமான சந்ததியுடைய தேவை வந்து ஒரு லெகசி, அப்புறம் ஒரு சக்சஷன். எனக்கு அடுத்து யார் ராஜ்யம் பண்ண போகிறா என்ற ஒரு காரியமாக இருந்தாலும், தேவனுடைய சந்ததியுடைய தேவை என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால்,
தேவனுடைய உலக பிரகாரமான சந்ததிகளுக்கு தேவனுடைய அன்பை பறைசாற்றுவதற்கு ஒரு சந்ததி தேவைப்படுகிறது என்பதை நம்மளால் இந்த வசனங்கள் மூலமாக வாசித்து கொள்ள முடியுது. இப்படிப்பட்ட தேவனுடைய சந்ததியினுடைய கடமை என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு சில வசனங்களை வாசிப்போம். எதற்காக இந்த தேவனுடைய சந்ததி, அந்த சந்ததி இந்த உலகத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினார் அப்படின்னு சொன்னால், முதலாவது காரியம், கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பான நாட்கள் வரைக்கும் தேவனுடைய முதலாம் வருகைக்காக இந்த உலகத்தாரை ஆயத்தம் பண்ணுவதற்காக தேவனுக்கு ஒரு சந்ததி தேவைப்பட்டது. முதலாம் வருகையிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து திருக்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக வரப்போகிறார் என்ற ஒரு காரியத்தை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதற்காக தேவனுக்கு ஒரு சந்ததி தேவைப்பட்டது. தேவன் இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக மரித்து பரமேறி சென்ற பிறகு அந்த ஆஃப்டர் டெத் ஆஃப் கிரைஸ்ட் எதுக்காக தேவனுக்கு ஒரு சந்ததி தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ்க்கு இந்த உலகத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக தேவனுக்கு ஒரு சந்ததி தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சந்ததி கிட்ட தேவன் என்னென்ன எதிர்பார்க்கிறார், தேவனுடைய ஒட்டுமொத்த ஆசை என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாசிக்கலாமா? யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரலை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேங்க்யூ. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இவ்வளவு அந்த வசனத்தின் மூலமாக நம்ம அல்டிமேட்டாக என்ன புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ரட்சிப்பு ஒரு குறிப்பிட்ட சாரார் மக்களுக்கு மட்டும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, அல்லது ஒரு குறிப்பிட்ட சந்ததிக்கு மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா சந்ததிக்குமே தேவனுடைய ரட்சிப்பு உண்டானது என்பதை அந்த வசனத்தின் மூலமாக தேவன் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துவார். இப்போது இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், அவருடைய ஒட்டுமொத்த ஆசை என்னவா இருக்குது என்பதை நம்ம தெரிந்து கொண்டோம். இப்போ இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 20 வரைக்கும். மத்தேயு 28 வசனங்கள் 18 20 வரைக்கும். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். நம் அனைவருக்கும் தெரிந்தபடி இது தேவன் தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஊழிய கட்டளை. இந்த ஊழிய கட்டளை நமக்கும் பொருந்தும் என்பதையும் நாம் படித்திருக்கிறோம். இதற்கு முன்பதாக நாம் தெரிந்து கொண்டது தேவனுடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்னவாக இருக்கிறது, அவருடைய ஆசை என்ன என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக, தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக தேவன் என்ன ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, தேவனுக்கு ஒரு சந்ததி இருக்கிறது. அந்த சந்ததி இந்த உலக சந்ததிகளை சீஷராக்க போகிறது என்பதை அந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். மூன்றாவது ஒரு வசனம் வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 26 வரைக்கும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கும் கடவும், வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். இந்த வசன பகுதியின் மூலமாக தேவன் அவருடைய சந்ததி எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை கொண்டு இருக்கணும், எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் தேவனுடைய சந்ததி கிட்ட விளங்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு கூறுகிறார். ரொம்ப தெளிவாக பார்த்தோம். முதலாவது தேவனுடைய நோக்கம், ரெண்டாவது அந்த நோக்கம் எப்படி நிறைவேறப் போகுது, மூன்றாவது தேவனுடைய நோக்கம் நிறைவேறப் போவதற்காக செயல்படக்கூடிய மக்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க போகுது என்பதை தேவன் நமக்கு விளக்கி இருக்கிறார். ஓகே, இதுதான் தேவனுடைய ஒரு பட்டியலாக இருக்கிறது. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆண்டவருடைய சந்ததின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கீ டெக்ஸ்ட்லேயே, நம்மளுடைய பைபிள் ரீடிங்லேயே நம்ம வாசித்தோம்.
தேவனுக்கு ஒரு சந்ததி இருக்குது, அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சந்ததி யாராக இருந்திருக்கா, யாரெல்லாம் அந்த சந்ததியில் பட்டியலாக வந்திருக்கிறா என்பதை இப்போ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். தேவனுடைய சந்ததியினுடைய முதலாவது மனிதன் யார்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்தில் முதலாவது படைக்கப்பட்ட மனிதன் ஆதாம். ஆதாமின் மூலமாக தேவனுடைய சந்ததி ஸ்டார்ட் ஆகுது. ஆதாமுக்கு பிறகு காயின், ஆபேல் பிறக்கிறாங்க. ஆனால் காயின் சாத்தானுக்குள்ளாக போய்விட்டார். அவர் கொலை செய்து விட்டார், தேவனுக்கு விரோதமான பாதையில் சென்று விட்டார். அங்கே தேவனுக்கென்று நிலைத்த சந்ததி யாராக இருந்தார் என்று சொன்னால் ஆபேலாக இருந்தார். அப்போ ஆதாமுக்கு பிறகு ஆபேல் இருந்தார். ஆபேலுக்கு அடுத்து சேத் என்பவர் காயின் சோரம் போனதுனால சேத் பிறந்தார். சாத்தானுக்கு இந்த ஜென்ரேஷன் ஆஃப் காடை எப்படியாவது பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மனிதனாக நம்முடைய பாவங்களுக்காக மரித்து விட்டார் என்று சொன்னால் அந்த பிளான் ஆஃப் சால்வேஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சாத்தானால் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. சாத்தானுடைய வீழ்ச்சி அதை பறைசாற்றும். அதனால சாத்தான் எப்படியாவது ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருந்தார். எத்தனையோ முயற்சிகள் பண்ணார். ஆனாலும் ஆதாம் கிட்டேருந்து ஒரு சந்ததி வந்து கொண்டே இருந்தது. ஆதாமுக்கு அப்புறம் ஆபேல் வந்தாங்க. ஆபேலுக்கு அப்புறம் சேத்துக்கு அப்புறம் நோவாவை தேவன் நீதிமானாக கண்டார். நோவா இந்த உலகத்தில் ஊழியம் செய்ததை நம்மால் படிக்க முடியும் பல வசனங்களின் மூலமாக. நோவாக்கு அப்புறமா நோவாவுடைய 3 பிள்ளைகள் சேம், காம், யாபேத். அதில் சேம் தேவனுக்குள்ளாக இருந்தார். சேமின் மூலமாக அடுத்து ஆபிரகாம் பிறந்தார். ஆபிரகாம் பிறகு ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்னு யாக்கோபுடைய பிள்ளைகள் மத்தியில் யூதா கோத்திரத்தில் தேவன் அவருடைய சந்ததியை நிலைநாட்டினார். யூதா கோத்திரத்தில் மூலமாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துலேயும் பிறந்தார். ஆனால் பிறந்த பிறகு யூதா கோத்திரமும் தேவனை மறுதலிச்சிருச்சு. தேவனுடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் யூதா கோத்திரத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு வர வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருந்தது. ஆனால் யூதா கோத்திரம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. தேவனையும் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறமும் தேவனுடைய ஜனங்களை ரொம்ப துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. தேவன் பொறுத்து பார்த்தாங்க. எப்போ ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு கொல்லப்பட்டாரோ அப்போ தேவன் ஒரே முடிவு பண்ணிட்டார், இனி யூதன் என்றும் இல்லை, கிரேக்கம் என்றும் இல்லை, இனி யார் என்னை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் ஆஃப் சால்வேஷனில் இப்படி ஒரு காரியத்தை தேவன் செய்தார் என்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அதன் பிறகு அந்த யூதா கோத்திரத்திற்கு பிறகு எப்போ இந்த பிளான் ஆஃப் சால்வேஷன் பப்ளிக்காக வைக்கப்பட்டதோ அன்னையிலிருந்து நீங்களும் நானும் தேவனுடைய சொந்த சந்ததியாக நம்ம மாறிவிட்டோம். இனிமேட்டு நம்மக்கிட்ட தேவனுடைய சந்ததி யார் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் நான் தான் தேவனுடைய சந்ததி என்று நம்ம சொல்கிறதுல நம்ம தயக்கம் கொள்ளக்கூடாது என்பதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ தேவனுடைய சந்ததி நாம தான் அப்படின்ட்டு நம்ம புரிந்து கொண்டோம். ஆனால் தேவனுடைய சந்ததியாக நம்ம நிலை நிற்கணும் அப்படின்னா என்னென்ன நம்ம கடைபிடிக்கணும், எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையாக விளங்க வேண்டும் என்பதை நாம் இப்போ கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன் அப்படி சொன்னால் நம்முடைய கிறிஸ்து இந்த உலக பிரகாரமான ராஜாக்கள் மாதிரி கிடையாது. என்னுடைய பிள்ளை நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்பம் தான் இந்த உலகத்தை ராஜ்யபாரம் பண்ணும் அப்படின்னு தான் உலக பிரகாரமான ராஜாக்கள் நினைப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் நம்முடைய கிறிஸ்து அப்படி கிடையாது. நல்லவனாக இருந்தால் மட்டும்தான் அவன் என்னுடைய சந்ததியாக இருப்பான். அவன் பிசாசுக்குள்ளாக சாத்தானுடைய பேச்சை கேட்டு வழிமாறி போய்விட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய சந்ததி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவங்கள விளக்கிடுவார் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயமும் கிடையாது. அதை நம்ம யூதா கோத்திரத்துக்கிட்ட இருந்து அந்த பிளான் ஆஃப் சால்வேஷனை பப்ளிக்காக வைத்ததிலேயே நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் நம்ம இப்போ நிலைத்து நிற்கிறோமே அப்படிங்கிறதுல நம்ம என்ன தான் திட்டமாக இருந்தாலும் இறுதி வரை நம்மளால் நிலைத்து நிற்க முடியுதா என்பது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இறுதி வரை நம்ம இப்போ எவ்வளோ பெரிய ஊழியங்கள் பண்ணலாம், எத்தனையோ பேர் கிறிஸ்துவுக்குள்ளாக மனமாற்றி கொண்டு வரலாம். ஆனால் இறுதி வரை நம்ம நிலை நிற்கல அப்படின்னு சொன்னால் அந்த பரலோக ராஜ்யத்தை நம்மளாலேயே சுதந்திரத்து கொள்ள முடியாது என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்போ இறுதி வரை நம்ம நிலைத்து நிற்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மூதாதையர்கள்கிட்ட இருந்து ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த உலக பிரகாரமான ராஜாக்கள் என்னதான் உலக பிரகாரமாக இருந்தாலும் ஒரு காரியத்தை ரொம்ப சீரும் சிறப்புமாக செய்வாங்க. என்னென்னா தனக்கு பிறக்கக்கூடிய மகளுக்கோ அவங்க இந்த உலகத்தில் எதை சொல்லிக் கொடுக்குறாங்களோ இல்லையோ தன்னுடைய சந்ததியை பற்றி அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க.
அவங்களுடைய மூதாதையர்கள் எப்படிலாம் இருந்திருக்காங்க, எப்படிப்பட்ட புகழ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, எப்படிப்பட்ட நாடுகளுக்கு படையெடுத்து போய் அந்த நாடுகளை பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய மூதாதையர்களில் எப்படிப்பட்ட ராஜாக்கள்லாம் இருந்திருக்காங்க, யாரெல்லாம் ரொம்ப கெட்டவங்களாக இருந்திருக்கா, யாரெல்லாம் ஒரு முட்டாள்தனமான காரியங்கள் எல்லாம் மேற்கொண்டு தன்னுடைய புகழ் எல்லாவற்றையும் அவங்க இழந்தவங்களாக இருந்திருக்கா அப்படிங்கிறதையும் அந்த ராஜாக்கள் தங்களுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதே போல தான் நம்முடைய ராஜாவாகிய கிறிஸ்துவும் வேதாகமத்தில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கிறாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாவற்றையும் நம்ம இப்போது கடந்து போவதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம பார்த்து முடிக்கலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தாவீதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் வசனம் 3. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். ஓகே, இந்த வசனம் எந்த சூழ்நிலை எழுதப்பட்டது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். தாவீது பத்சேபாள் இடத்துல பாவம் செய்த அந்த ஒரு தருணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாவீது என்னென்ன பாவம் பண்ணார், அந்த பாவத்தை மறைப்பதற்கு இன்னும் வேறு என்னென்ன பாவங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டார் என்பதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் பண்ணி முடிச்சுட்டு உடனே தாவீது தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கல. ஆனால் மன்னிப்பு கேட்கல என்பதற்காக தாவீதுக்கு தான் செய்தது பாவம்னு தெரியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. நிச்சயமாகவே தேவனுடைய பிரமாணத்தை கற்று தேர்ந்த தாவீதிற்கு தெரியும் தான் செய்தது பாவம் என்று. ஆனாலும் ரொம்ப நீதிமானை போல் இந்த உலகத்தில் நடந்து கொண்டார். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுக்கிட்ட வந்து சொல்கிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாமும் பலவிதமான பாவங்களை மேற்கொள்கிறோம். பிசாசினுடைய சோதனையினால் பல பாவங்களுக்குள்ளாக அகப்படுகிறோம். பாவத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்தும் பேச்சுகளை நம்ம பேசுகிறோம். ஆனாலும் என்னதான் நம்ம பாவத்திற்குள்ளாக நம்ம போனாலும் ஒரு சர்ச்சுக்கு வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு வந்து மற்றவங்களை பார்த்து நம்ம பேசும்பொழுது நம்மளை ரொம்ப நீதிமானை போல் நாம் வெளிப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய மனதிற்கு தான் தெரியும் நம்ம எப்படிப்பட்ட ஒரு பாவியாகலாம் இருந்திருக்கிறோம், நம்முடைய சிந்தனை எவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கிறது என்றெல்லாம். ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி வரும்பொழுது நம்மையே ரொம்ப நல்லவங்களை காட்டிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே போல் தான் தாவீதும் அவர் ரொம்ப நல்லவர்னு காட்டிக்கிட்டாரு. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து கேட்கும் பொழுதும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கேட்குறாரு. ஒரு ஊமையை சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் கேட்குறாரு. இப்படி ஒருத்தன் பண்ணிட்டானா அவனுக்கு என்ன ராஜா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் ரொம்ப நீதிமானை போல் தாவீது பேசுகிறார். ஆனால் எப்பொழுது அந்த குற்றவாளி தாவீது தான் அப்படின்னு சொல்லி அந்த நாத்தான் தீர்க்கதரிசி கூறும் பொழுது தாவீது மனமுடைந்து அப்போ தான் இயேசுப்பா கிட்ட போய் அவர் மன்னிப்பு கேட்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் தாவீது கிட்ட இருந்து முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். அது என்னன்னு சொன்னால், நம்ம பலவிதமான பாவங்களை இந்த உலகத்தில் மேற்கொள்வோம். ஆனால் மேற்கொண்டாலும் இந்த உலகத்தாருடைய கண்களுக்கு அது படவில்லை என்று சொல்லி நாம் நம்மை நீதிமான்களாகவே நினைத்து கொண்டு ஒரு பொய்யான வாழ்க்கையை நாம் கொண்டுட்ருப்போம். அப்படி இனி நம்முடைய வாழ்க்கையில் நாம் இராமல், யார் நம்ம எந்த உலகத்தான் நம்மை பார்க்கிறாரோ இல்லையோ, தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நொடியும் ஞாபகம் கொண்டு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் தாவீதின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு வசனம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 24வது வசனம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 24வது வசனம். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். சிம்சோனை பற்றி அவருடைய கதை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சிம்சோன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் என்னென்னா, தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்களை பெலிஸ்தியருடைய கையிலிருந்து மீட்க வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் ஒரு மிகப்பெரிய பலசாலியாக அந்த சிம்சோனை படைத்திருந்தார். ஆனால் சிம்சோன் இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு காலகட்டத்தை தாண்டும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு நோக்கத்தோடு சிம்சோனை படைத்தாரோ அந்த நோக்கத்தை முற்றிலுமாக மறந்துவிட்டு அந்நிய நோக்கத்தில் போய் பெண் எடுக்க போயிடுவார். இன்னொரு பக்கம் தான் ஒரு நசரேனா இருக்கேன் என்பதை முற்றிலுமாக மறந்து ஒரு சிங்கத்தோடைய மாம்சத்தில் உள்ள ஒரு தேன் கூட்டில் இருந்து தேன் குடிக்க ஆரம்பிச்சிடுவார். தன்னுடைய நோக்கத்தை முற்றிலுமாக அவர் மறந்துடுவார். நோக்கத்தை மறந்து இந்த உலகத்தாரை போலவே தன்னுடைய வாழ்க்கையும் அவர் மேற்கொள்ள ஆரம்பித்து விடுவார். இதே போல தான்
நம்முடைய நோக்கம், நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சந்ததியாக இருந்து இந்த உலகத்தை, இந்த உலக சந்ததிகளை நாம் கிறிஸ்தவுக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் பல வேளைகளிலே சிம்சோனை போல நாம் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை மறந்தவர்களாய் நாம் பிசாசினுடைய வழியிலே அகப்பட்டு கொண்டு நாம் போய்கொண்டு தான் இருக்கிறோம் இந்த உலகத்திலே. அப்படி இனி நம்முடைய வாழ்க்கை இராமல் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நம்மை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை சிம்சோன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சிம்சோன் அப்படியே வழிவிலகி முற்றிலுமாக போய்விடல. கடைசி நேரத்தில் தேவனிடத்தில் கேட்டார் தனக்கு ஒரு பெலன் கொடுக்குமாறு. ஆனால் தேவனும் கொடுக்க மாட்டேன்லாம் சொல்லாமல் ஒரு பெலத்தை கொடுத்து தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக சிம்சோனை அவர் உயர்த்தினார் என்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எவ்வளவுதான் பாவத்திற்குள்ளாக ஒரு டீப்பாக மூழ்கி போயிருந்தாலும் ஒரு விசை தேவன் நம்ம திருப்பி கூப்பிடும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. மூன்றாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், லூக்கா 10வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 40வது வசனம். மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு கிறிஸ்து இந்த மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போயிட்டு வசனங்களை போதித்து கொண்டிருந்தார். போதிக்கும் பொழுது இந்த வசனத்தில் நம்ம பார்த்தபடி மார்த்தாள் வீட்டு வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அப்போது ஏசப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, மேரி அங்கே இருக்காங்களே, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலாமே, நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் கவலை கிடையாதா, நான் மட்டும் இங்கே தனியாக உழைச்சிட்ருக்கேனே அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துக்கிட்ட மார்த்தாள் கூறும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பல காரியங்களை போதிக்க விரும்புகிறார், பல சத்தியத்திற்குள்ளாக நம்மை நடத்த விரும்புகிறார். ஆனால் இந்த உலகத்தின் தேவைகள், இந்த உலக காரியங்கள் பல வேளைகளில் நம்முடைய மனதை முற்றிலுமாக கொண்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்மை பார்த்து தேவன் கூறும் ஒரு வசனம் இதுதான், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பது தான். நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஒன்று இருக்கிறது, அதுதான் தேவனுடைய சத்தியம். அதை நம்ம தெரிந்து கொள்ளாமல் மார்த்தாளை போல உலக பிரகாரமான வேலைகளை நம்ம ஈடுபட்டு கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நல்ல பங்கை நாம் இழந்து போவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது என்பதை நம்மளால் இதில் புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலர் 26 வசனம் 14. நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையில் என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். சவுளுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே தெரியும். பவுலாக மாறிய சவுல், அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்கிட்ட பல காரியங்களுக்கு நம்ம கற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்தில் வேத அறிவில் ரொம்ப தேர்ந்திருந்தார். ஒரு மிகப்பெரிய வேத ஆசிரியர் கமாலியல் கிட்ட பவுல் வேதாகமத்தை கற்று தேர்ந்துடுறாரு. ஆனாலும் அந்த சவுலுக்கு தெரியலை யூதர்கள் எந்த அளவுக்கு தேவனை விட்டு வழிவிலகி போய் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தான் மனதில் என்ன நினைப்பது என்னவோ அதுதான் சரி அப்படின்னு நினச்சி அதன் மூலமாக தேவனுடைய கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளை ரொம்ப உபத்திரவப்படுத்த ஆரம்பித்தார். அப்போ தான் இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். சந்தித்த சவுளே சவுளே, ஏன் நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தானே அப்படின்ட்டு ஏசு கூறும் பொழுது அப்போ தான் சவுல் உட்காந்து யோசிக்கிறாரு, நான் எப்படியெல்லாம் தேவனுக்கு விரோதமாக போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மறைப்பொருளெல்லாம் அப்போ தான் அந்த சவுலுக்கு வெளிப்பட்ட பிறகு தேவனுக்குள்ளாக மிகப்பெரிய ஊழியக்காரனாக அவர் எழும்பி பிரகாசித்தார் என்பதை நம்மளால் அந்த சரித்திரத்தை வேதாகமத்தில் வாசிக்க முடியும். சவுல் கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், கமாலியலாக்கிய ஒரு மனிதன்கிட்ட இருந்து வேதத்தை சவுல் கற்றுக்கொண்ட பொழுது இந்த உலகத்தை பார்த்து சவுலுக்கு கோபம்தான் வந்துச்சு. கமாலியல்கிட்ட வேதத்தை கற்றுக்கிட்டு இந்த வேதத்திற்கு புறம்பாக யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்கள பார்க்கும் பொழுது எப்படியாவது அவர்களை கொன்று போட வேண்டும் அப்படின்னு தான் இந்த சவுளுடைய எண்ணமாகவே இருந்தது. ஆனால் எப்பொழுது
அந்த 3 நாள் குருடனாக இருந்த பொழுது எப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்து சவுல்கிட்ட இடைப்பட்டு பேசுகிறாங்களோ அப்போதான் இந்த சவுலுக்கு இந்த பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய இரக்கம் வருது என்பதை நம்மளால் பார்க்க முடியுது. நாமும் இந்த வேதத்தின் மூலமாக கிறிஸ்துவனுடைய தயவினால் பல சத்தியங்களை படித்து கொண்டிருக்கிறோம். நாம் சரியாக தான் போயிட்டுருக்கோம் என்ற ஒரு நினைப்பில் இந்த உலகத்தார் கிறிஸ்துவுக்கு புறம்பாக போகும் பொழுது நாம் பல சமயங்களிலே அவர்களை பற்றி ஏளனமாக நினைப்பது உண்டு. எல்லா சமயங்களும் இல்லை என்றாலும் ஒரு சில சமயங்களில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்கள பற்றி ஏளனமாக நினைப்பதோ அல்லது ஏதாவது ஒரு பைபிள் ஸ்டடி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்க நமக்கு புறம்பாகவோ நம்ம கூறும் கருத்திற்கு எதிரடியாகவோ ஏதாவது கூறும் பொழுது இல்லை இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்களுக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரட்சிப்பை குறித்து ஒரு கன்சர்னும் இல்லாமல் நம்ம எடுத்தறிந்து பேசிவிட்டு வருவது ஒரு சில நேரங்களிலே வழக்கமாக கொண்டிருக்கிறோம். நாமும் இந்த சவுலை போல் இராமல் தேவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் உற்று நோக்கியவர்களாக நடந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அது தேவனுக்கு மகிமையாக இந்த உலகத்திலே அமையும் என்பதை சவுலினுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். தேவனுடைய சீஷர்களின் மூலமாகவும் நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 38. மத்தேயு 26 வசனம் 38. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை ஜெபிக்க அழைக்கிறார். அது இயேசு கிறிஸ்து பிடிபடுவதற்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த சம்பவம் நடக்குது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை ஜெபிக்க அழைக்கிறார். தேவன் ஜெபிச்சுட்டு திருப்பி வரும்பொழுது பார்த்தா எல்லா சீஷர்களும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து போய் அங்கே என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னு சொன்னால், மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிக்கலாமே. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து அவ்வளவு துக்கம் கொண்டிருக்கிறார். அவரே அவருடைய வாயினாலே, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று கூறியிருக்கிறார். அதே போல தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மக்கிட்ட அழைப்பு கொடுக்கிறார். தேவனுடைய ஆத்துமா ரொம்ப துக்கமாக இருக்குது. இந்த உலகத்தில் தேவனை அறியாத ஜனங்கள் பலர் இருக்கிறாங்களே, தேவனை அறியாத சந்ததிகள் பலர் வந்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு எப்படி தேவனுடைய சத்தியம் போக போகுது, எப்படி அவங்க தேவனை விசுவாசித்து அவங்க எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு மீட்டுக்கொள்ளப்பட போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய துக்கத்தோடு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் நாம் பல சமயங்களிலே இந்த சீஷர்களைப் போல தூங்கி கொண்டு இந்த உலக பிரகாரமான சோதனைகளிலே அகப்பட்டு கொண்டு உலக பிரகாரமான சோர்வினாலே நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மால் உணர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம் இந்த சீஷர்களை போல் இராமல் தேவனுடைய துக்கத்தை உணர்ந்தவர்களாய், தேவனுடைய துக்கத்தை நம்முடைய துக்கமாகவும் மாற்றினவர்களாய் இந்த உலகத்தில் ஊழியம் செய்வோம் என்றால் தேவனுக்குள்ளாக பல ஆடுகள் தேவனுக்குள்ளாக மீட்டுக்கொள்ளப்படும் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயமும் கிடையாது. அடுத்ததாக நம்ம ஒரு லெசன் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் யோனா கிட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம். யோனா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 மற்றும் 11 வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். யோனா 4 வசனங்கள் 10 மற்றும் 11. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்கள் இருக்கிற மகா நகரமாகிய நினைவைக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். இந்த யோனாவுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆமனுக்கு செடி நிழலில் போய் அமர்ந்துக்கிட்டு, ஆண்டவரே இந்த நினைவை பட்டணம் அழியும்னு சொன்னீங்களே, சீக்கிரம் அழிங்கப்பா, நான் அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த பட்டணத்தை எட்டி எட்டி பார்ப்பார் என்பதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் வேதாகமத்தில். அப்போ தான் தேவன் கடைசியாக சொல்லுவார், அந்த ஆமனுக்கு செடியின் மூலமாக ஒரு பாடத்தை கற்பித்து விட்டு, நீ வளர்க்காத இந்த ஆமனுக்கு செடி மேலேயே உனக்கு இவ்வளோ பிரியம் இருக்குது அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஜனங்கள் மீட்டுக்கொள்வதன் மேலே எனக்கு எவ்வளோ பெரிய பிரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோனா கிட்ட ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துவார். அதே போல தான் நாம் இன்று மீட்டுக்கொள்ளப்பட்டோம், நம்முடைய பங்கை நாம் தெரிந்து கொண்டோம்.
தேவனுடைய கிருபையினாலே தேவனுக்குள்ளாக இந்த உலகத்திலே அவருடைய பிரமாணத்தின்படி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்படி போய் கொண்டிருக்கிற சமயத்தில் பல சமயங்களில் நாம் மீட்டுக்கொண்டோமே, நம்மால் மற்றவர்களும் மீட்டுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தை இல்லாமல், நான் மீட்டுக்கொள்ளப்பட்டேன், என்னுடைய வேலை முடிந்தது, தேவன் வரும்பொழுது தேவன் என்னை எடுத்துக்கொள்வார் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு நாம் இந்த உலகத்திலே பல நேரங்களில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இனி நம்முடைய வாழ்க்கையிலே அதுபோல் இராமல் தேவன் அவருடைய இடத்திலிருந்து தேவனுடைய மக்களை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். நம்ம எப்பயுமே தேவனுடைய இடத்துலேருந்து அந்த மனிதர்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் நமக்கு எதிராக வரும் பொழுது அந்த மனிதன் மேலே நமக்கு பரிதாபம் தான் ஏற்படுமே தவிர ஒரு கோபம் ஏற்படாது. ஆகையால் தேவன் அவருடைய ஜென்ரேஷனாக, அவருடைய சந்ததியாக இந்த உலகத்தில் நம்மளை படைத்திருக்கிறாங்க. அப்படி படைத்த தேவனுக்கு நாம் எப்படி உண்மையுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க போகிறோம் என்பதை நாம் இந்த மாலையிலே தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இறுதியாக ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். தேவனுடைய சந்ததி இருக்குது, நம்ம எல்லாருமே தேவனுக்குள்ளாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இந்த உலகத்தார் இடத்துல நம்ம சத்தியத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு நம்ம சிந்தை கொண்டவர்களாக இருக்கும் பொழுது, நான் கொஞ்சம் தவறுனாலும் பரவாயில்ல, நான் அந்த வேலையை ஃபுல்லாக பண்ணலைனாலும் பரவாயில்ல, தேவனுடைய கிருபையினால் சபை விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லோரும் பண்ணிடுவாங்க அப்படின்ற அப்படி ஒரு சிந்தை நம்ம எல்லாரும் மனதிலையும் நிலவுவதை நம்மளால் உணர முடியும். ஒரு உதாரணத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பொதுவாக கோவில்களில் இந்த சாமிக்கு பால் ஊற்றுவாங்கல்ல, பால் ஊற்றும் பொழுது அந்த பக்தர்கள்கிட்ட இருந்து அவங்க பால் எல்லாம் அந்த பானையில் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ கலெக்ட் பண்ணும் பொழுது எல்லோரும் ஒரு சிலர் ஊற்றுறவங்க என்ன நினச்சாங்கன்னா, சரி எல்லோரும் பால் தானே ஊற்ற போகிறாங்க, நான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றினேன், தண்ணி ஊற்றினா தண்ணி மட்டும் தனியாக தெரியாது, பாலோடு தண்ணி சேர்ந்து பால் போல் தான் தென்படும், அதனால் நான் தண்ணியை ஊற்றுறேன், மற்றவங்க எல்லோரும் பால் ஊற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுனாங்களாம். அந்த இறுதி நாள் வருது, அந்த சாமியின் மேலே அந்த பால் அவங்க ஊற்றலான்னு அந்த பானையை கவுத்தும் பொழுது மொத்தமாக தண்ணி தான் அங்கே கொட்டிச்சான். அப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்களாம், நான் தானே தண்ணி ஊற்ற போகிறேன், எல்லோரும் பால் தானே ஊற்ற போகிறாங்கன்னு நினச்சி எல்லாருமே தண்ணியை ஊற்றிட்டாங்களாம். இறுதியில் அங்கே தண்ணி மட்டும் தான் மிஞ்சியதான். அதே போல் தான் நாம் ஊழியங்க இந்த உலகத்தில் செய்யும் பொழுது, தேவனுடைய நோக்கத்தை உணரும் பொழுது, நான் கொஞ்சம் பண்ணால் போதும், மற்றவங்க ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க, நிறைய பெரிய பிரசங்கியார்கள் இருக்காங்க, அவங்க பிரசங்கம் பண்ணி இந்த உலகத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்துவாங்க அப்படின்ற ஒரு சிந்தை நம்மக்கிட்ட இந்த மாலையில் இருக்கும் என்று சொன்னால், அந்த சிந்தையை இன்றைக்கி நம்ம தூக்கி எறிய கடமைப்பட்டிருக்கிறோம். நான் நிலைத்து நிற்கிறேன், அவங்க நிலைச்சு நிற்கிறாங்க, இவங்க நிலைச்சு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் பொழுது ஒரு உண்மையை நம்ம மறந்துடுறோம். நம்ம எல்லாருமே ஒரு அரையும் குறையுமான ஒரு வாழ்க்கையை தான், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று. நம்ம எல்லாருமே இந்த இயேசுவுக்கு இந்த உலகத்தில் சந்ததி இல்லை, தேவனுடைய சந்ததி நான் மட்டும்தான் அப்படின்ற ஒரு சிந்தையை நம்ம கொண்டோம் அப்படின்னு சொன்னால், தேவனை விட்டு நாம் வழி விலகி போக மாட்டோம் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகையால் இந்த ஒரு தேவனுடைய சந்ததியாக நான் இருக்கிறேன், தேவனுடைய சந்ததியாக எப்படி நான் இந்த உலகத்தில் வாழப்போகிறேன் என்ற ஒரு காரியத்தை நாம் சிந்தித்தவர்களாய் நாம் இன்று சபையிலிருந்து கடன் செல்வமாக இந்த செய்தியை கேட்ட உங்களை ஒருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சர்வ வல்லமையும் மகிமையும் நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே, நன்றியோடு கூட இந்த நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை ஜீவனோடும் சுகத்தோடும் கூட பாதுகாத்து, இந்த ஓய்வு நாளிலே உடைய பாதத்திலே அமரவும், உடைய வார்த்தைகளை கேட்கவும், உமக்கு ஒன்ற பாடல்களை பாடவும் நீ செய்த மகத்தான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் போஷித்து வழிநடத்தி வந்த நீர், இனி வரும் நாட்களிலும் கூட உடைய கிருபையினால் நீர் எங்களை போஷித்து வழிநடத்தியவர்களுமாய் நாங்கள் கெஞ்சு நிற்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட ஒவ்வொரு செய்தியையும் எங்கள் உள்ளத்தில் நிறுத்தி நாதா அதற்கேற்ற வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டியவர்களுமாய் நாங்கள் கெஞ்சு நிற்கிறோம். இந்த ஓய்வு நாளின் முடிவு ஆராதனையை நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய சந்ததியாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் உம்முடைய நாமத்தை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய், உலகத்தோடு உலகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு உம்முடைய சத்திய வார்த்தைகளை சொல்லவும், உம்முடைய சந்ததியாய் மாற்றவும் வேண்டிய எல்லா ஞானத்தையும் பலத்தையும் கூட நீர் பரத்திலிருந்து கட்டளையிட்டுள்ளமாய் நாங்கள் கெஞ்சு நிற்கிறோம். இந்த நாளிலும் ஆலயத்தில் கலந்து கொண்ட எல்லா மக்களையும், ஆலயத்தில் கலந்து கொள்ளாதபடி தடைப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் நாதா கிருபையாய் நீர் கண்ணோக்கி
அவர்கள் தடைகளுக்கு காரணமான எல்லா காரியங்களையும் விலக்கி நாதா வரும் நாட்களிலே உம்முடைய சமூகத்திலே நாடவும், உம்மை தேடவும், உம்மை பாடவும், உம்மை புகழவும் வேண்டிய எல்லா கிருபைகளையும் நீர் பரத்திலிருந்து கட்டளையிட்டலுமாய் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ராஜா. உடைய கிருபையை நம்பி இருக்கிறோம். உமக்கே துதிகன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் கெஞ்சி கேட்கிறவங்கள் பரம தந்தையே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.